Hi guys, welcome back to a new video and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் 2024 mid 2025ல இருந்து 2026 இப்ப இந்த மந்த் ஜூன் வரைக்குமே நான் சேர்த்து வச்ச எம்டிஸ் லோக்கல் ப்ராடக்ட்ஸுமே இருக்கு அண்ட் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. இன்டர்நேஷனல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலுமே நம்ம ஸ்ரீலங்கால அது எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ நானுமே அப்ராட் போயிட்டு தான் எல்லாம் வாங்கினேன் அப்படின்னு இல்லை, நான் இங்கே ஸ்ரீலங்கால எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்தேன். பிளஸ் இன்ஸ்டோர் நான் போயிட்டு எடுத்த ப்ராடக்ட்ஸ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சேனல்ல ஒரு எம்டிஸ் வீடியோ ஒன்று போடுறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா தென் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா ப்ராடக்ட்ஸை பத்தியுமே டீட்டெயில்ஸை போடுறேன். ஒரே ஒரு விஷயம் நான் இந்த வீடியோல ஃபர்ஸ்டாவே சொல்லிக்கிறேன், என்னன்னா நீங்க உங்களோட எம்டிஸ் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்றீங்க, தென் அது முடியுது அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஆம்பியூல் ஒன்று யூஸ் பண்றீங்கன்னு வைங்களே, அப்ப அந்த ஆம்பியூல்ல நீங்க எம்டியை வச்சுக்கிறீங்க, பிளஸ் இன்னொரு ஆம்பியூல் ஒன்று நீங்க வாங்குறீங்க அண்ட் அந்த ஆம்பியூலையுமே நீங்க முடிக்கிறீங்க. டைம் பீரியட்க்கு அப்புறமா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க அந்த எம்டிஸை பார்க்கக்குள்ள யூ வில் நோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கு உங்களோட ஸ்கின் உங்களோட பேரியர் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி ரிகவர் பண்றதுக்கு. அண்ட் யூ வில் நோ ஹவு கன்சிஸ்டன்ட் யூ ஆர். ஸோ அது ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று. நீங்கள் உங்களோட எம்டிஸ் உங்களோட எந்த ஒரு இதுவுமே நீங்கள் வீசணும் அப்படின்னு இல்லை, கீப் தெம் அண்ட் ஒரு டைம் பீரியட்க்கு அப்புறமா நீங்கள் அதுகளை வீசலாம். அண்ட் இன்னொரு விஷயம் நான் இதில் பண்ணுறது, ஐ மீன் நான் இப்போ ஒரு 4-5 இயர்ஸாவே நான் பண்றது என்னன்னா, நம்ம வெளியே போயிட்டு ஒரு சாமான் வாங்குவோம்ல, எக்ஸாம்பிள் நாங்க கீயோஸ்ல போயிட்டு என்ன சரி சாமான் வாங்குறோம் அப்படின்னா அந்த பில் கொடுப்பாங்க. இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. ஸோ எல்லாமே மெயில்ஸ் அப்படித்தான் வரும். முந்தி ரிசிப்ட்ஸ் கொடுப்பாங்க தானே, அந்த ரிசிப்ட்ஸை கூட நான் இந்த பர்ஸ்ல வச்சுக்குவேன். அண்ட் இப்ப கூட நான் அதை ஃபாலோ பண்றேன். லைக் எல்லா இடத்துலயுமே எனக்கு எங்கேயாச்சும் ஒரு ரிசிப்ட் ஒன்று கிடைக்குது அப்படின்னா நான் அதை என் பர்ஸ்ல வச்சுக்குவேன். ஒரு 1 monthக்கு அப்புறமா அந்த ரிசிப்ட்ஸ் எல்லாமே நான் என் கபர்ட்ல இருக்க ஒரு ட்ராயர்ல போட்டு வச்சுக்குவேன். அண்ட் 1 month முடியக்குள்ள பர்ஸ்ல இருந்து புது பில்ஸ் வரும்ல ட்ராயருக்கு. ஸோ அந்த ட்ராயர்ல இருக்க பில்ஸை நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். ஐ மீன் ஐ வில் டேர் இட் ஆஃப் அண்ட் ஐ வில் த்ரோ இட். பிகாஸ் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல நம்மளையே ஆர்கனைஸ்டா வச்சுக்கும். இப்போ இன் கேஸ் உங்களுக்கு நீங்க என்ன சூடு பொண்ணு வாங்குறீங்க, அந்த பில் நீங்க உடனே வீசிட்டீங்கன்னு வைங்களே, அதை நீங்க போட்டு பாக்குறீங்க, உங்களுக்கு அது பத்தல, நீங்க அகெயின் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா தென் யூ வில் பி லாஸ்ட். பிகாஸ் நீங்க அந்த ரிசிப்டை வீசிட்டீங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு ஸ்மால் பாயிண்ட்டை நீங்க உங்களோட லைஃப்ல அட் பண்ணி பாருங்க. லைக் அந்த ஹேபிட்டோட அந்த சேஞ்ச் உங்களுக்கு அப்படி ஒரு சேஞ்ச் ஒன்று வழங்கும் உங்களோட லைஃப்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் எம்டிஸ்லயுமே பண்றது. நான் என்ன சரி யூஸ் பண்றேன் செய்யறேன் அப்படின்னா அது உடனே வீசணும் அப்படின்னா நான் வீசிடுவேன். ஸோ அது நம்ம இது பண்ணிக்க இயலாது. பட் இந்த மாதிரி பாட்டில் டோப் இருக்கு தானே, அந்த பேக்ட் ஐட்டம்ஸ் இருக்கு தானே, பாட்டில்ஸ் அப்படி, ஸோ அதுகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸோ என்ன சரி ஒன்றுல போட்டு வச்சுக்காங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் என்னத்தை பத்தி பேச போறேன் அப்படின்னா ஸ்டார்ட் வித் அ ஷாம்பூ. அண்ட் இந்த ஷாம்பூ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா இருக்கும். நான் என் ஹேர் கேர் ரொட்டீன் நான் போட்டிருந்தேனான்னு தெரியல, ஆனால் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவில் இந்த ஷாம்பூவை நான் காட்டியிருப்பேன். ஸோ அது இப்போ முடிஞ்சு. அண்ட் ஆக்சுவலி சன்சில்க் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது இல்லை. பிகாஸ் எனக்கு இதுக்கு முதல்ல இருந்த ஃபார்மியூலா எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் கொடுக்கும். அண்ட் ரொம்ப அந்த ஹேரை ரொம்ப சில்கி ஆனோன்னு நார்மலாகவே எனக்கு தின் ஹேர் தான் இப்போ. அண்ட் அந்த ஒரு ரீசன்னாலே எனக்கு அது எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த ஹேரை தின்னா ஸ்மூத்தா இருக்கக்குள்ள எனக்கு அந்த முடி இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று இருக்கிறதே. நமக்கு 4 முடி தானே, ஸோ அதையுமே கவனமா பார்த்துக்கணும். அண்ட் அவங்க அந்த ஃபார்முலா எல்லாம் மாற்றி அந்த கிளியரா வந்ததுக்கு அப்புறமா ஐ தாட் ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் கிரீனுக்கு மாறினேன். இதுல இன்னொரு பாட்டிலுமே இருந்துச்சு. பிளஸ் மை சிஸ்டர் ஆல்சோ இஸ் யூசிங் த சேம் ஒன். இந்த சன்சில்க் ஆயில் பிளெண்ட்ஸ் அப்படின்னா ஆயில் பிளெண்ட் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே நீங்க கார்னியர் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுமே ஆயில் பிளெண்ட் அப்படின்னு தான் யூஸ் பண்றது. அண்ட் இது லெமன் அண்ட் ஃப்ரீசியா சம்திங் ஃப்ரெஷ் டிடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரீன் பாட்டிலுக்கு. அண்ட் இது எப்படி சொல்றது, இந்த ஸ்கேல்புக்கு அந்த இருக்க ஆயிலை ஃபுல்லா ரிமூவ் பண்ணாது, ஆனால் டர்ட் ரிமூவ் பண்ணும். ட்ரஸ்ட் மீ, டர்ட்டை ரிமூவ் பண்ணும். இப்போ
இப்போ நான் வந்து இந்த பார்க்குறீங்க தானே என் ஹேர் வந்து எவ்வளோ அந்த ஒயிலி மாதிரி இருக்குன்னு, எனக்கு ஸ்கேல்பே கொஞ்சம் அப்படித்தான். அண்ட் அப்படி இருக்கக்குள்ள எனக்கு இந்த ஷாம்பு நான் யூஸ் பண்ணால் இட் வில் பி லைக் ரிஃப்ரெஷிங். அந்த ஸ்கேல்பே நல்ல ரிஃப்ரெஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த ஃப்ரெஷ் டிடாக்ஸ்னு சொல்கிற அந்த வேர்டிங்க்கு ஐ திங்க் தே ஹாவ் மேட் தி ப்ராடக்ட். அண்ட் இதுவுமே நல்லும். ஸோ ஏண்ட வந்து ட்ரை ஸ்கேல்ப்பும் சம்டைம்ஸ் வரும், ஆயிலி ஸ்கேல்ப்பாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பர்பிள் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது அண்ட் க்ரீன். ஐ திங்க் இன்னும் என்ன சரி கலர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலை. இப்போ கரண்ட்லி நான் வந்து பர்பிள் பாட்டிலில் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து அனியன் ரிலேட்டட் சம்திங். ஸோ அதையுமே யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. அண்ட் இந்த லெமன் இது வந்து நல்லோம். நீங்கள் நினைக்காதீங்க உங்களோட ஸ்கேல்ப்க்கு வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அப்படின்னு. நோ, சன்சில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காது. நான் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொல்கிறேன், ஹார்ஷாக இருக்காது. ஓகே, ஸோ அடுத்த சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு போவோமா? கமிங் டு த பாடி பார்ட், இது வந்து பேபி ஷெரமியோட ஒடிக்ளான் பேபி கிளான் இருக்கு. ஸோ இது வந்து கொஹம்பா அண்ட் சந்தூன் இதுலேயுமே 2 டைப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் நார்மல் ஒன்று இருக்கு, அந்த ஒரு க்ரீம் கலர் மாதிரி வந்து கலர் ஒன்று, பீச் கலர் மாதிரி வந்தது, ஒயிட் அண்ட் பீச். ஸோ அந்த இதையுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஹம்பா வந்து எனக்கு ஒரு யூஸ்வலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அந்த ஒரு லீஃபி ஒரு க்ரீனரி ஃபீல் ஒன்று கொடுக்கும். அண்ட் பேபி ஷெரமி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் ஒடிக்ளான் அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு இது தேவை தானே. இட்ஸ் அ மஸ்ட் ஃபார் லைக் ஸ்ரீலங்கன் பீப்புளாக இருந்தால் ஒடிக்ளான் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் இது இல்லாமல் ஏலாது, சில ஆக்களுக்கு ஏலாது. வந்து இப்போ ரொம்ப கொலான்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் தெரியாதா, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. க்ளாத்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்க, பட் டிரெக்டாக எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நீங்கள் பாடியில் போடுறதுன்னா கவனமாக யூஸ் பண்ணுங்க. அண்ட் குறைவாக யூஸ் பண்ணுங்க, டெய்லி யூஸ் பண்ணாமல். பிகாஸ் நம்ம எவ்வளோ இதில் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் தே டோன்ட் ஈவன் புட் த இன்க்ரீடியன்ட் ஆர் சம்திங். நீங்கள் இந்த பாக்ஸில் இருந்து வீசிட்டீங்க அப்படின்னா, பாக்ஸை நீங்கள் வீசிட்டீங்க அப்படின்னா யூ டோன்ட் நோ எனி திங். ஸோ இது வந்து பேபிஸ்க்கு அப்படின்னு தானே செய்கிறாங்க. ஸோ பேபி ஸ்கின் அப்படின்னு சொல்லக்குள்ள தே வில் மேக் இட் லெஸ் கெமிக்கல் அப்படி இப்படின்னு தான் செய்வாங்க, தெரியாது. பட் I use this, I like the smell of this. Currently I'm using another one. அதையுமே நான் முடிச்சிட்டு உங்களுக்கு மேபி இந்த இயர் எண்ட்ல வர எம்டிஎஸ்ல காட்டுறேன். இந்த சோப் சந்தன லேப்ப சோப், ஆக்சுவலி இதில் பெட்டி மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சோப் வந்து நமக்கு எம்டி காட்ட இயலாது, அது வந்து கரைஞ்சி போயிடும். ஸோ இந்த சோப் பற்றி நான் ஆல்ரெடி லெட்ஸ் டாக் அபவுட் சீரீஸ்லையுமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் 5 சோப் வரும். buy 4 get 1 free 5 சோப்ஸ் வரும் இதில். இது எப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவையும் ஃபுல்லாக பாருங்கள். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணுங்க. பிகாஸ் அது ரொம்ப யூஸ்ஃபுல். இதெல்லாம் ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலே உங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு சோப் ப்ளஸ் ஒரு ஸ்க்ரப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதோட டெக்ஸ்சர். ஏன்னா அந்த யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் இருக்குல்ல, இன்க்ரீடியன்ஸ் சாண்டல்வுட், டர்மரிக், அப்புறம் அந்த வுட் ஒன்று வெனிவெல் வுட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, வெட்டிவேர், அந்த மாதிரி இருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ்ட வந்து அந்த ஸ்க்ரப் ஒன்று மாதிரி நமக்கு அது யூஸ் ஆகும். எப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ஸை கிரைண்ட் பண்ணக்குள்ள யூஸ்வலாக ஒரு பவுடர் மாதிரி தானே வரும். ஸோ அந்த பவுடருமே அதே மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு ஃபைன் பவுடர் மாதிரி அவங்க பிளெண்ட் பண்ணாமல். அண்ட் ஐ திங்க் அது நல்ல யூஸ்ஃபுல். இப்போ வரைக்குமே மை ஹஸ்பண்ட் ஹி இஸ் யூசிங் திஸ் சோப். இதில் 2 கலர்ஸ் இருக்கு. ஐ திங்க் தேர்ஸ் அ டார்க் ஒன் அண்ட் தேர்ஸ் திஸ் கலர். ஸோ நீங்கள் வந்து கீல்ஸ், ஃபுட் சிட்டி அந்த மாதிரிலாம் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், இந்த சோப் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதையுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களோட ஸ்கின்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. உங்களோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணாது, பட் மேக் ஷுவர் நீங்க இந்த சோப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்றீங்கன்னு. பிகாஸ் அந்த சோப்ல இருக்க அந்த ஸ்க்ரப்பிங் டெக்ஸ்சர் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரப்பிங் டெக்ஸ்சர் வந்து உங்களோட ஸ்கின்னை கொஞ்சம் ட்ரை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப அந்த எல்போஸ், நீஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்ல தான் அது ரொம்ப ட்ரை பண்ணிச்சு. ஸோ நான் வந்து மஸ்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு தான் நான் மற்ற வேலைகள் எல்லாம் செய்கிறது. ஸோ த நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் பல்லுக்கு வருவோம். இது வந்து லைக் என்ன சொல்கிறது, யூஸ்வலாக நிறைய பேர் இது எம்டிஸில் செய்வாங்களான்னு எனக்கு தெரியலை. பட் இப்போ கல்யாணம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு எனக்கு வந்து இந்த விஷயங்களும் ஐ திங்க் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் இது நம்ம 2 பேருமே யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட். அண்ட் இது வந்து க்ளோகார்டோட ஃப்ரெஷ் லெமன் கிராஸ். ஐ திங்க் இது வந்து ஜெல் டூத் பேஸ்ட். இது வந்து ஜெல் டூத் பேஸ்ட் ஒன்று மாதிரி. இது உள்ளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒயிட் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் இதுக்கும் பார்க்குறேன்.
இல்லை, இது உள்ளுக்கு வந்து தேரா க்ரீன் அந்த ஸ்க்ரப் பண்ணுற அந்த குட்டி குட்டி கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கு, க்ரீன் கலர். இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து அந்த லெமன் கிராஸ் அப்படின்னு தானே சொல்றாங்க. அது அந்த நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கா நம்மளோட அந்த மவுத் ஃபுல்லா, அந்த பல்லு ஃபுல்லா அழகா கிளீனா நல்ல ஒரு ஸ்மெல்லோட இது இருக்கும் த்ரூ அவுட் த டே. ஸோ ஐ திங்க் நீங்களும் கல்யாணம் கட்டின ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் போயிருப்பீங்க. இப்ப க்ரோசரி ஷாப்பிங் நான் வந்து கல்யாணத்துக்கு முதல் இதெல்லாம் போனதே இல்லை. ஸோ எனக்கு இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இந்த இதெல்லாம் வாங்கணும், ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியுது. அண்ட் ஐ திங்க் நான் வந்து அதில் ஒரு வீடியோ ஒன்று செய்யலான்னு தான் இருக்கேன். ஹவு ஐ மேனேஜ் த ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ், அந்த க்ராசரிஸ் வாங்குறது, நான் எப்படி ஸ்டாக் பண்ணுறது, என்னென்ன தேவை, எப்போ வாங்குவேன், அந்த அந்த திங்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கம்மிங் பேக் டு த ஃபேஸ். இந்த சென்டெலா சன்ஸ்க்ரீன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்னு. அண்ட் நான் என் எல்லா வீடியோஸ்லையுமே இதை சொல்லியிருக்கேன். டே இன் மை லைஃப் எடுத்தாலுமே ஒரு சன்ஸ்க்ரீனை பற்றி சொல்லுவேன். கேரோட்டின் மை ஹேர் கேர் எனி திங் ஐ டாக் அபவுட் திஸ். ஏன்னா இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட். எனக்கு இதை சஜஸ்ட் பண்ணது துபாயில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட் தான். ஷி வாஸ் லைக் இதை ட்ரை பண்ணி பாருங்க, அண்ட் துபாயில் கூட இது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் ஒன்று, கிட்டத்தட்ட துபாயில் இருக்க வெதரும் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க வெதரும் ஒரே மாதிரி தானே, அந்த ஒரு மிட் இயர்ஸ் அப்படி இப்படின்னலாம் வரக்குள்ள. ஸோ ஐ திங்க் ஓகே இந்த சன்ஸ்க்ரீனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே ஐ திங்க் ஐ எம் யூஸிங் த 3rd or 4th டியூப். பிகாஸ் எனக்கு இது ரொம்பவே ஃபேவரட். ஒயிட் காஸ்ட் எதுவுமே இருக்காது. அண்ட் உங்களோட ஸ்மூத்தாக அந்த ஸ்கின்னை வந்து நல்ல ஸ்மூத்தாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நீங்கள் வந்து 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா அப்ளை பண்ணணும் அப்படின்னு இல்லை. பட் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, இஃப் மை ஃபேஸ் கெட்ஸ் அ பிட் ஸ்வெட்டி அந்த டஸ்ட்டில் அப்படி இப்படின்னு போயிட்டு வரேன்னா நான் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் லேயர், தின் லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்குவேன். அண்ட் இதில் உண்மையாக ஒயிட் காஸ்ட் இல்லாதனால உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி. நீங்கள் மேக்கப் கடியில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, மேக்கப்பு கூட ரொம்ப கேக்கியா அப்படியெல்லாம் ஆகாது. ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் ஒன்று உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இதுவுமே ஸ்ரீலங்காவில் அஃபோர்டபுள். ஸோ நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஐ hope this will help. ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். another ஃபேஸ் ப்ராடக்ட் வந்து இது 9less B Boost 1% kojic acid serum 2 ml. ஸோ இது எப்படின்னா எனக்கு வந்து blushme.lk ஃப்ரம் blushme.lk ப்ராடக்ட்ஸ் வாங்கக்குள்ள அந்த குட்டி சாஷேஸ் கொடுப்பாங்க தானே, அந்த மாதிரி யூஸ் பண்ணது ஒன்று. ஸோ எனக்கு இதில் மெயின் ரிவ்யூ அப்படின்னு கொடுக்க இயலாது. ஏன்னா இது வந்து 2 to 3 யூசஸ் மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணலாம் குட்டி சாஷே ஒன்றுனால. ஆனால் டார்க் ஸ்பாட் அண்ட் பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. எனக்கு வந்து பெருசாக அந்த மாதிரி டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் அப்படியெல்லாம் எனக்கு இருந்ததில்லை. பட் எனக்கு இன்னைக்கு இந்த கார்னர்ஸில் அப்படின்னா எனக்கு அந்த எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த ஒரு டார்க் ஸ்பாட்ஸ் அப்படியெல்லாம் வரும். ஸோ அந்த டைம்ல மட்டும் நான் அதை யூஸ் பண்ணேன். பட் நான் அதை உடைச்சிட்டேன் அப்படின்னா நான் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே நான் அதை யூஸ் பண்ணிடுவேன். நான் சொல்ல போகிறது வந்து எல்லாமே பண்டில்ஸ் இன் த சென்ஸ் மோர் தேன் 2. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் அ பர்ஃப்யூம் 30 ml. ஒன்று வந்து நான் துபாயில் வாங்கினது, மற்றது வந்து நான் இங்கே ஸ்ரீலங்காவில் வாங்கினது. ஸோ இது எல்லாமே இங்கேயுமே அவைலபிள். நீங்கள் நோ லிமிட், கூல் பிளானட், அப்புறம் ஷாப்பிங் மால்ஸ், ஃபேஷன் பாக் அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ கேன் see this. நார்மலாக கேஷியர் அந்த கவுண்டர்ஸ் அங்கே நிக்கி தான் இது வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி பர்ஃப்யூம் செக்ஷனில் கூட வைப்பாங்க. அண்ட் நான் இப்போ யூஸ் பண்ணி முடித்தது வந்து வின்டர் வுட்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங் வுட்ஸை பற்றி சொல்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் வுட்ஸ் வந்து அந்த சாண்டில் இருக்கும்ல, இந்த சாண்டில்வுட் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் ஒன்று. தேர்ஸ் அ லைட் சிட்ரிக் ஸ்மெல் ஆல்சோ ஸ்ப்ரிங் வுட்ஸ்ட. அண்ட் வின்டர் வுட்ஸ் ஸ்ப்ரிங் வுட்ஸ்ட இன்னொரு திங் என்னன்னா, நாங்கள் வந்து ஏஓடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீட் பண்ண டைம் நம்ம வந்து கிஃப்ட் ஷேர் பண்ணோம். ஸோ அந்த டைம் நான் இந்த பர்ஃப்யூம் அப்படின்னா அந்த 30 ml பர்ஃப்யூமை தான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிஃப்ட் பண்ணேன். ஸோ we all four we all have this perfume. And winter woods perfume ஸ்மெல் வந்து ஓகே,
இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஃப்ளோரல் டைப் அண்ட் இட் ஸ்மெல்ஸ் ரியலி நைஸ். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப அந்த காம் டேஸ் அந்த மாதிரி இருக்கக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படி இப்படி போகிறீங்கன்னா நீங்கள் லைட்டாக அப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கனாலும். அண்ட் இது ஏன் நான் ஹேண்டி பர்ஃப்யூம்னு சொல்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் எந்த ஒரு பேக்கில் வேணாலும் நீங்கள் இதை போட்டுக்கலாம். ரொம்ப ஹெவியாக அப்படியெல்லாம் இருக்காது. அண்ட் ஒரு 2 ஸ்ப்ரே போதும் உங்களுக்கு, ஒரு 2 to 3 hours இது லாஸ்ட் பண்ணும். ஐ திங்க் அதுவுமே நல்ல யூஸ்ஃபுல் உங்களுக்கு. ஏன்னா பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம அடிச்சுட்டே இருக்கணும், ஸ்ரீலங்கா வெதர் அப்படி இருக்கக்குள்ள அடிச்சுட்டே இருக்கணும். அந்த லாங் லாஸ்டிங் பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு நான் இது வரைக்குமே கோ த்ரூ பண்ணதில்லை. பட் மை பிரதர் ஹி யூசஸ் UAE பர்ஃப்யூம்ஸ் விச் ஆர் லைக் அந்த அந்த ஸ்பாட்ல அவர் வந்துட்டு போனார் அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ஒரு 2 daysக்கு சரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. ஐ திங்க் அந்த சொல்யூஷன்ஸ் அப்படி. ஸோ ஐ திங்க் பர்ஃப்யூம்ஸில் நீங்களுமே இந்த மாதிரி ஹேண்டி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிகாஸ் ஐ லவ் யூஸிங் ஹேண்டி பர்ஃப்யூம்ஸ். இது வந்து சிங்கிள் ப்ராடக்ட் அப்படின்னா த ப்ளம்மோட சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷை பற்றி நான் ஆல்ரெடி அகெயின் சொல்லியிருப்பேன், இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயும் சொல்லியிருப்பேன், அண்ட் டே இன் மை லைஃப் ஒன்றில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுகளை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்ட்ஸ்லேயுமே போட்டுவிட்டேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படின்னா சாலிசிலிக் ஆசிட். ஸோ இந்த சாலிசிலிக் ஆசிட் வந்து என் ஃபோர்ஹெட் பம்ப்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபேஸ் வாஷ் தான் இது. கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், பட் ரொம்ப ஹார்ஷ் அப்படின்னு இல்லை. அந்த ஆயில்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக ரிப் ஆஃப் பண்ணும், ஒரு 50% ரிப் ஆஃப் பண்ணும். அண்ட் நீங்கள் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணீங்க அப்படின்னா திஸ் ஃபேஸ் வாஷ் வில் ஒர்க். இது ஒரு லிக்விட் மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கும். நீங்க பம்ப் பண்ணக்குள்ள ஃபோம் மாதிரி வரும். ஸோ ஐ திங்க் கம்பினேஷன் ஸ்கின் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா திஸ் ஃபேஸ் வாஷ் வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஆயிலி அப்புறம் ட்ரை ஆக்களுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஆக்சுவலி இவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது வந்து குட் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் போட்டிருக்காங்க, நாட் குட் ஃபார் ஹைப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் ஹைப்பர் சென்சிட்டிவ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் ஆக்களுமே இதை யூஸ் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஸ்கின்னை வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும், சென்சிட்டிவ் ஆக்கும். ரொம்ப அந்த எப்படி சொல்ற, ரொம்ப டைட் ஆக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு another product. Already all know that my most favorite and empties வந்து 2 தான் இருக்கு. இதுல இன்னொன்று வந்து என் பேக்ல அம்மா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுவுமே எம்டி, அதுவுமே முடிஞ்சு. அது முடிகிற வரைக்குமே தான் நான் வந்து இருந்தேன், ஓகே இந்த எம்டிஸ் வீடியோவை எடுக்காம இருப்போம் அப்படின்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டிலையுமே நான் இப்போ மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஓகே, 3 ampule bottles நான் எம்டி பண்ணியிருக்கேன். I'm very proud of myself. I'm very proud because இதுல நான் கொடுத்த அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குல்ல, ஓ மை காட், கன்சிஸ்டண்ட்டாக நான் இதை யூஸ் பண்ணேன் தானே. எனக்கு இதில் ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்ல இருந்து எனக்கு வேறொரு ப்ராடக்ட் ஒன்றுக்கு எனக்கு போகவே இயலாத மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இது அவ்வளோ யூஸ்ஃபுல். நம்மளோட ஸ்கின் வந்து அந்த பேரியரும் சரி, நம்மளோட ஸ்கின்னை வந்து ஃபுல்லாக மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் இப்போ நான் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது இல்லை, பிகாஸ் நான் வந்து வேற ஒரு ப்ராடக்ட்க்கு மூவ் ஆயிட்டேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த சேடஸ்ட் பார்ட் இன் மை லைஃப். ஏன்னா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்டை வந்து நான் இவ்வளோ லவ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினச்சே பார்க்கல. கொரியன் ப்ராடக்ட்ஸில் இந்த ஸ்கின் 1004 பிராண்ட் வந்து பர்ஃபெக்ட். எந்த ஒரு ஸ்கின்னுக்குனாலுமே ஐ திங்க் யூ கேன் ஃபைண்ட் த கரெக்ட் ப்ராடக்ட். நான் அந்த ஸ்கின் கேர் ரூட்டீன் அகேன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு கம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன சரி ஒரு ஸ்கின் ஒன்று இருக்குது, ட்ரை, சென்சிட்டிவ், ஆயிலி இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வெப்சைட்ஸில் அண்ட் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆம்பியூல் சரி வரும் அப்படின்னு. பட் மேக் ஷுவர் யூ யூஸ் அன் ஆம்பியூல். பிகாஸ் அந்த ஆம்பியூலை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஒரு ஆம்பியூலுக்குமே நீங்கள் போகவும் மாட்டீங்க. அண்ட் இந்த பிராண்ட்ல இருந்து மூவ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட், இது வந்து நம்ம ஸ்ரீலங்காலேயே இருக்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று. ஸோ இப்போ எல்லாருக்குமே இது தெரியுமா இருக்கும் ஆல்ரெடி, வெல்வெட்டோட பாடி வாஷ். அண்ட் நான் ரீசெண்டாக நம்ம வீட்டுக்கு போயிருந்தேன், ஐ மீன் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ மை சிஸ்டர் ஷீ வாஸ் யூஸிங் ஐ திங்க் திஸ் ஒன், யா
இந்த டார்க் க்ரீனை ஷி வாஸ் யூஸிங். க்ரீமி டெக்ஸ்சர் அண்ட் எனக்கு அந்த அது எப்படி ஃபார்ம் ஆகுது அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஓகே ஓகே அவள் லங்கன் ப்ராடக்ட்ஸ் ஆர் இம்ப்ரூவிங் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் அது எப்படி சொல்கிறது, மை சிஸ்டர் ஷி வாஸ் ஆல்சோ லைக் அந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸில் தானே இந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கும், பட் பாரு நம்ம ஸ்ரீலங்காவில் இப்போ இப்படியெல்லாம் இருக்குது ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் அவள் வந்து இதையும் வாங்கியிருக்கா. அண்ட் நானும் அங்கே போன டைம் யூஸ் பண்ணேன் அண்ட் ஐ வாஸ் லைக் எஸ். அண்ட் அந்த ஸ்மெல் அந்த உடம்புல எப்படி சொல்கிறது, நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 to 3 hours அந்த பாடி வாஷோட ஸ்மெல் இருக்கும் நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணீங்க அப்படின்னா. இந்த டார்க் இது வந்து அவகாடோ அண்ட் ஆர்கன் ஆயில். த ஒயிட் ஒன் இஸ் கோகோனட் மில்க் அண்ட் ஷியா பட்டர். எனக்கு வந்து ஒயிட் கொஞ்சம் பிடிக்கல பிகாஸ் எனக்கு அந்த ஸ்மெல், எனக்கு வந்து கோகோனட் இருக்கிற அந்த கோகோனட் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு அந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஐ டோன்ட் நோ வை, பட் ஐம் நாட் அ கோகோனட் பர்சன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால எனக்கு இது கொஞ்சம் பிடிக்கல. நவ் கரண்ட்லி ஐ எம் யூஸிங் த க்ரீம் கலர் ஒன். யா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன ஐ டோன்ட் ரிமெம்பர். நீங்களுமே ஸ்ரீலங்கால இது பார்க்குறீங்க அண்ட் உங்களுக்கு பாடி வாஷ் முடியுது அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். as another body wash, a single product. இது வந்து டவ்வோட சில்கி ஸ்மூத் கிளவுட் ஃபார்ம் பாடி வாஷ் ஒயிட் பீச் ஃப்ரேக்ரன்ஸ் வித் கிளிசரின். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு மை சிஸ்டர் ஷீ பாட் ஃப்ரம் மலேசியா. இது எப்படின்னா இது உள்ளுக்குமே ஒரு பம்ப் ஒன்று இருக்குது, வெளியே வரக்குள்ள அது ஒரு ஃபார்ம் மாதிரி தான் நமக்கு வரும். அண்ட் இட் ஸ்மெல்ஸ் ஸோ குட். அந்த சில்கி ஸ்மூத்னு இந்த டவ் சொல்லும்ல, அது அந்த மார்க்கெட்டிங் வேர்ட் ஒன்று யூஸ் பண்ணும்ல சில்கின்னு, அந்த சில்கியை உங்களோட பாடியில் உண்மையாகவே அது காட்டும். அந்த ஹைட்ரேஷன் மாதிரி ஒரு லேயர் ஒன்று அது ஃபார்ம் பண்ணும், ஒரு ஆயிலி ஒரு இது ஒன்று மாதிரி, பட் நாட் டூ ஆயிலி. அந்த ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் ஒன்று உங்களோட பாடியில் இது விட்டுட்டே தான் போகும். ஸோ அது அந்த கிளிசரின் இருக்கனாலையான்னு எனக்கு தெரியலை. ஐம் நாட் வெரி ஷுவர் சோப்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. ஐம் நாட் இன் டு இட். இதில் ஸ்மெல், ஓ மை காட், இதில் ஸ்மெல் இப்போ இல்லை, பட் ரொம்ப காமிங், ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பர்ஃப்யூம் மாதிரி தான் இருக்கும். ஐ மீன் அந்த ஸ்மெல் ரொம்ப ஹார்ஷாக எல்லாம் இருக்காது, ரொம்ப காமிங். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாடி வாஷ் ஒன்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இது கொடுக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு பீச் இதனாலன்னு நினைக்கிறேன். பீச் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லேயே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் அந்த சிட்ரிக் இல்லாமல் அப்படி ஒரு ஃப்ரூட் ஒன்று தானே. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த பாடி வாஷில் இருக்கும். ஐம் வெரி சாரி, எனக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. ஸோ நீங்கள் வந்து அப்ராட் போகிறீங்க அப்படின்னா தென் you all can try this body wash. இது வந்து இங்கேயுமே வாங்க இருக்கும். டவ் இது இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் டவ்ட மற்ற பாடி வாஷர்ஸ் எல்லாமே cosmoline.lk இருக்கும் அண்ட் ஷாப் எக்ஸ் ஆன்லைன் அந்த ஷாப்லையுமே இருக்கும். அந்த ஷாப் எக்ஸ் ஆன்லைன் வந்து நுகேகொடையில் இருக்குது, நீங்கள் போய்ட்டும் பார்க்கலாம், வெப்சைட்லையுமே நீங்கள் ஆர்டர் போடலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். த லாஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் திஸ் வீடியோ 3 இருக்குது, அப்படி கையில் எடுக்கிறேன்னு தெரியல, பட் ஐல் ஷோ ஒன்றா காட்டுறேன். டவ்வோட ஆன்டிபர்ஸ்பிரன்ஸ் இன்விசிபிள் ட்ரை டெஸ்டட் ஆன் 100 கலர்ஸ் காட்டர் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் 48 hours. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பாடி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வைங்களே, பாடி வாஷ் பண்ணிவிட்டு யூ ட்ரை யோர் அண்டர் ஆர்ம்ஸ் ரியலி வெல் அண்ட் இதை ஸ்ப்ரே பண்ணுங்க. இதை நல்லாவே ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லேயர் ஒன்று மாதிரி உங்களோட அண்டர் ஆர்ம்ஸில் ஃபார்ம் பண்ணும் அண்ட் அந்த ஸ்வெட்டை வந்து இது அப்படியே பிளாக் பண்ணிடும். அண்ட் அந்த ஸ்வெட் வந்து உங்களுக்கு வேர்த்தாலும் அது உடுப்பில் பட்டாலுமே உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஸ்மெல் அந்த ஒடரத்தை இதுக்கு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணும். அண்ட் ஐ திங்க் இது 48 ஹவர்ஸ்னு சொல்கிறாங்க. எஸ், 48 ஹவர்ஸ் மாதிரி இது இருக்கும். நீங்கள் ரொம்ப ஸ்வெட்டியான ஒரு ஒர்க் அவுட்டோ என்ன சரி பண்ணுறீங்க அப்படின்னா தென் ஐம் நாட் வெரி ஷுவர் இது 48 ஹவர்ஸ்க்கு இருக்குமா அப்படின்னு. பட் மேக் ஷுவர் நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுங்க, ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக உங்களோட உடம்புல இருந்து ரிமூவ் பண்ணணும். அண்ட் இன்விசிபிள் ட்ரை இதில் வந்து ஸ்மெல் அப்படின்னு இருக்காது, பிகாஸ் இது ரொம்பவே நியூட்ரல். இது ரொம்பவே நியூட்ரல். இது வந்து அந்த ஸ்மெல் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் தி அதர் ஒன் இஸ் தி இன்விசிபிள் கேர். இப்போ அது வந்து இன்விசிபிள் ட்ரை தானே, இது வந்து இன்விசிபிள் கேர். இது வந்து இதுவுமே டெஸ்டட் ஆன் 100 கலர்ஸ். ஸோ த சேம் அண்ட் ஃப்ளோரல் டச். இதில் வந்து க்ளீன் டச், மற்றதில் வந்து க்ளீன் டச், இது வந்து ஃப்ளோரல். ஸோ ஃப்ளோரல்னு சொல்லக்குள்ளேயே நமக்கு ஓகே தெரியும் ஸ்மெல் வந்து ஃப்ளோரியா தான் இருக்கும் அப்படின்னு. ஓப்பன் பண்ண உடனே ஸ்மெல் வருது. மிக்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
ஒரு ஃப்ளவர் அப்படின்னு இல்லை. நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ளவரோ என்ன சரி அதோட நேமை வந்து சொல்லுங்க. இது வந்து ஃப்ளோரல் டச் வந்து டவ்வோட 0% அலுமினியம் சால்ட் டியோட்ரண்ட் கியூகம்பர் அண்ட் க்ரீன் டீ சென்ட். கியூகம்பர் அண்ட் க்ரீன் டீ அப்படின்னு சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு டியோ அப்படின்னு. ஸோ இதோட ஸ்மெல் ஐ லவ் திஸ் என் ஃபேவரிட் டியோ இது வந்துன்னா ஐ திங்க் இட் இஸ் த கியூகம்பர் அண்ட் த க்ரீன் டீ. இப்போ நான் வந்து ஸ்ப்ரேஸ்ல இருந்து ரோல் ஆன்ஸ்க்கு மாறிட்டேன். ப்ளஸ் அந்த என்ன சொல்றது அந்த க்ரீம் மாதிரி இருக்கும் அந்த க்ரீம் இதுக்கும் ரோல் ஆன் இந்த 2 தான் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே ஒன்று டவ், மற்றது வந்து வேறொரு அப்ராட் பிராண்ட் ஒன்று. அண்ட் இதோட ஸ்மெல் வந்து ஒரு கியூகம்பர் க்ரீனி அந்த வெரி மைல்டு. நீங்கள் வந்து பெர்ஃப்யூம் மாதிரி இதை எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாது. டியோ ஆன்டிபர்ஸ்பிரன்ஸில் நீங்கள் வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாது. நீங்கள் இந்த மாதிரி மைல்டான பெர்ஃப்யூம் இதுகள் தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ திங்க் இந்த ஒரு பாட்டில் இது வந்து 200 ml. இந்த ஒரு பாட்டில் வந்து நீங்கள் ஒரு 1 to 2 months நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவேன். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 to 2 months நீங்கள் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். இந்த இயரோட எம்டிஸ் இவ்வளோ தான். ஐ மீன் இந்த இயரோட மிட்டுக்கு எம்டிஸ் இவ்வளோ தான். அண்ட் அகெயின் நான் வந்து இயர் எண்டில் I'll see if I can bring a empty video because எனக்கு வந்து என்ன சொல்றது இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுல ரொம்ப சூஸி ஆயிட்டேன். எனக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்குறது. ப்ளஸ் நான் என்ன செய்ய ஒன்று பார்த்தேன் அப்படின்னா அது வந்து நமக்கு ஐ மீன் எனக்கு அது யூஸ் ஆகுமா அது ஒர்க் பண்ணுமா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸை பண்ணிட்டு தென் I'll purchase it. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு. அண்ட் உங்களுக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் நான் எதுவும் பிழையா சொல்லிட்டேன் இந்த என்ன ப்ராடக்ட்டை பற்றி நான் எதுவும் பிழையா சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் I'll see you guys in another video. So I hope you all enjoyed this video and I'll see you guys in another video. Bye bye.